சித்தர்யுகம் ஆன்மீக சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சித்தர்யுகம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்கள் ஆத்ம நண்பன் ரமேஷ் பாபு. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு கோயில் தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய லே அவுட் அவென்யூ சாலையில் அக்ஷய நகர் என்ற பகுதியில் ஸ்ரீ தட்சிண சீரடி சாய்பாபா ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரடி சாய்பாபா கோயில் செங்கல்பட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செங்கல்பட்டிலிருந்து மதுராந்தகம் திண்டிவனம் போகிற ரோடு, அதாவது ஜிஎஸ்டி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு போகிற அந்த பாதையில் இடதுபுறம் சென்றீங்கன்னாக்கா ஒரு பாலம் இருக்கும், அதாவது திருக்கழுக்குன்றம் போகிற ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தை ஏறி இறங்கினீங்கன்னா உடனே லெஃப்ட்டு கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா லேஅவுட் அவென்யூ அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா அக்ஷய நகர் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல தான் இந்த தட்சிண சீரடி சாய்பாபா ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2005 சம்பத்குமார் ஐயா அவர்களால், அதாவது அவருடைய நண்பர்கள் சாய் பக்தர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து சாய்பாபாவுக்கு ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு சம்பத்குமார் ஐயா அவர்கள் முன்னெடுத்து 2005 இந்த சாய்பாபா கோயிலை அக்ஷய நகர் அப்படிங்கிற பகுதியில் இந்த கோயிலை நிறுவி இருக்கிறாரு. அதன் பிறகு 2008 இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு பக்தர்கள், சாய் பக்தர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வாரம் வியாழந்தோறும் மக்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு சாய்பாபாவை தரிசனம் பண்ணுறது, சாய்பாபாவுடைய ஆரத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, அன்னதான நிகழ்ச்சியில் பங்கேற்று அன்னதானம் உண்டு மகிழ்வது, இப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்காக சாய் பக்தர்கள் எல்லாம் இந்த தட்சிண சீரடி சாய்பாபா ஆலயத்திற்கு வழிபடுறாங்க. இதில் முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஆலயத்தில் வரக்கூடிய சாய் பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை, மனக்குமுறல்களை, குடும்ப பிரச்சனைகளை, கடன் பிரச்சனைகளை, அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை ஸ்ரீ தட்சிண சீரடி சாய்பாபா ஆலயத்தில் வியாழக்கிழமை தோறும் அங்கே நடக்கக்கூடிய ஆரத்தி பூஜைகளை கலந்துக்கிட்டு அவர்களுடைய வேண்டுதல்களை சாய்பாபா கிட்ட வைக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பக்தர்களுடைய சரியான அவர்களுடைய கோரிக்கை, நியாயமான வேண்டுதல்கள் இருந்தால் நிச்சயமாக சாய்பாபா அவர்களுக்கு அருள் பாலித்து அவர்களுக்கு உண்டான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிதளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா, அச்சிரப்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய சசிகலா அப்படிங்கிறவங்க அவர்களுக்கு நீண்ட நாட்களாக யூட்ரஸ் கேன்சர் இருந்ததாக சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணி பார்த்தபோது யூட்ரஸில் கேன்சர் இருக்குது, இது ரொம்ப டேஞ்சரான சூழல் இருக்கிறீங்க, நீங்கள் மருத்துவ பரிசோதனை செஞ்சு தொடர்ந்து மருத்துவ முறைப்படி நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் பரிந்துரைச்சாங்க. அந்த சசிகலா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாரோ ஒரு சாய்பாபாவுடைய டிவோட்டி, சாய்பாபா பக்தர் சசிகலா அவர்களுக்கு அறிமுகமாகி இந்த இடத்துல, அதாவது செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய லேஅவுட் அவென்யூ ரோட்டில் இருக்கக்கூடிய அக்ஷய நகர் பகுதியில் ஸ்ரீ தட்சிண சாய்பாபா ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் போய் உங்களுடைய கோரிக்கைகளை சாய்பாபா கிட்ட மண்டிட்டு கண் கலங்கி உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க, நிச்சயமாக சாய்பாபா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு, உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட போச்சுன்னா நல்லா பலிக்கும் அப்படின்னு சாய்பாபா பக்தர் ஒருவர் சொல்ல, சசிகலா அவர்களும் அந்த ஆலயத்திற்கு அவருடைய வேண்டுதல்களை கண்ணீர் மல்க அவருடைய வேண்டுதல்களை சாய்பாபா பாதத்தில் வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு தொடர்ந்து 45 நாட்கள் வீட்டில் இருந்தபடி, அதாவது இங்கே அக்ஷய நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிண சாய்பாபா ஆலயத்தில் தினமும் ஆரத்தி நிகழ்ச்சி நடக்கும். காலை, மாலை, மதியம், ஒரு நாளைக்கு 4 முறை பூஜை நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் 45 நாள் தொடர்ந்து சசிகலா அவர்கள் வீட்டில் விளக்கேற்றி சாய்பாபாவுடைய ஒரு சிலையை வச்சு வழிபட்டுருக்கிறாங்க. தொடர்ந்து 45 நாட்கள் இங்கே ஆலயத்தில், சாய்பாபா ஆலயத்தில் எப்பெல்லாம் பூஜை நடக்குதோ அப்போல்லாம் சாய்பாபா ஆலயத்திலிருந்து சசிகலா அவர்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, நீங்கள் இப்போ பூஜையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 45 நாட்கள் அவர்கள் பூஜை செய்தனுடைய பலனாக அவர்களுக்கு அந்த
யூட்ரஸில் இருந்த கேன்சர் குணமாயிருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான இன்பகரமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, ஏற்கனவே டாக்டருடைய ரிப்போர்ட்டில் யூட்ரஸில் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லப்பட்ட அவர்களுக்கு சாய்பாபானுடைய 45 நாட்கள் தொடர்ந்து பூஜை மேற்கொண்டதுக்கு அப்புறம் கோயிலிருந்து, அதாவது ஸ்ரீ தட்சிண சீரடி சாய்பாபா ஆலயத்திலிருந்து அவர்களுக்கு அதை சசிகலா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, இப்போ நீங்கள் போய் மருத்துவமனையில் பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, இவங்க போய் மருத்துவமனையில் சோதித்து பார்த்துருக்கிறார்கள், டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யூட்ரஸில் இருந்த கேன்சர் இப்போ அந்த ரிப்போர்ட்டில் இல்லை, இப்போ உங்களுக்கு நீங்கள் பூரணமாக குணமாக இருக்கிறீங்க, இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லி டாக்டரே அசந்து போயிருக்கிறாங்க. ஏற்கனவே டாக்டர் பரிசோதனை பண்ணி பார்த்ததை யூட்ரஸ் கேன்சர் இருந்து சொன்னவங்க இப்போது அவங்களுக்கு யூட்ரஸ் கேன்சர் இல்லைங்கிற ரிப்போர்ட்டு வந்திருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 6 வருடம் திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாத இருந்த உமாராணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 வருடம் அவங்களுக்கு குழந்தையே இல்லாத ஒரு பட்சத்தில் ஒரு சாய்பாபானுடைய பக்தர் அவங்களுக்கும் இந்த இடத்த சொல்லி, இவங்க அதை கேள்விப்பட்டு சாய்பாபா கிட்ட வாரந்தோறும் வியாழக்கிழமைதோறும் பூஜை பண்ணி பலனாக இங்கே வேண்டுதல்களை வச்சு சாய்பாபா கிட்ட வேண்டுதல் வைத்த பிறகு அதன் பிறகு 3 மாத காலத்துக்கு அப்புறம் அவர்கள் கருவுற்று அவர்கள் வேண்டியபடி பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதன் பிறகு அதனை தொடர்ந்து ஆண் குழந்தை, 2வதாக ஆண் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாங்க. இப்படி குழந்தை பாக்கியம் இல்லாமல் 6 வருடம் இருந்த உமாராணி அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சாய்பாபா கிட்ட வந்த பிறகு எனக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு உமாராணி அவர்கள் நம்புகிறாங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கண் பார்வை கிடையாது, காது கேட்காது. கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்குமே காதும் கேட்காது, கண் பார்வையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தம்பதி இவர்கள் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய லேக் அவென்யூ ரோட்டில் இருக்கக்கூடிய அர்ச்சநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிண சீரடி சாய்பாபாவுடைய ஆலயத்தை கேள்விப்பட்டு அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வழிபட்டு அவருடைய வேண்டுதலை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் கருவுற்ற நிலையில் அந்த ஆலயத்திற்கு எங்களுக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, எங்கள் 2 பேருக்குமே இந்த 2 கண்ணும் தெரியாது, காதும் பார்க்க முடியாது, காதும் கேட்காது, கண்ணும் பார்க்க முடியாத சூழலில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பிறக்கிற குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், சக மனிதர்கள் எப்படி குழந்தை பிறந்து ஆரோக்கியமாக இருக்கணுமோ அந்த மாதிரி எங்கள் குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும், அவங்களுடைய வேண்டுதல்களை சாய்பாபா கிட்ட வேண்டியிருக்கிறாங்க. அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அவர்கள் வழக்கமாக ஒரு ஆரோக்கியமான இயல்பான ஒரு குழந்தை பிறந்து தற்போது அந்த குழந்தை காது கேட்கிறது, வாய் பேசுகிறது அப்படிங்கிற செய்தி ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது. இதில் என்னன்னா, கணவனும் மனைவியும் கண் பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள். இவர்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு பாதிப்பாக பிறக்குமோ, குறைபாடோடு பிறக்குமோ அப்படின்னு கவலை விட்டுருந்தாங்க. ஆனால் இவர்களுக்கு பிறந்த குழந்தை சாய்பாபா கிட்ட வச்ச வேண்டுதலின் பலனாக சாய்பாபானுடைய அருளால் இவர்கள் பெற்றெடுத்த குழந்தை ஆரோக்கியமாக கண் பார்வை இருக்கிறது, காது கேட்கிறது, ஆரோக்கியமாக அந்த குழந்தை பிறந்து தற்போது இயல்பான நிலையில் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த பகுதியில் அந்த கோயிலில் வர்றவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய வித்யாசாகர் கல்லூரியில் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி அவங்களுடைய மோதிரம் தங்க மோதிரம் தொலைஞ்சி போச்சு. அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, நம்ம எங்கே விட்டோம், என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு கண் கலங்கி குமரி அழுதுருக்கிறாங்க. அப்போது சாய்பாபா அவருடைய ஆலயத்தில் வேண்டுதல் வச்சு அவர்களுக்கு அந்த மோதிரம் வீட்டிலேயே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் மனக்குமர்கள் சாய்பாபா கிட்ட வைத்த அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கு தொலைந்து போன அந்த தங்க மோதிரம் வீட்டிலேயே கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த மோதிரம் சாய்பாபா ஆலயத்திற்கு அவங்க காணிக்கையாக செலுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து இப்படி பல்வேறு மிராக்கல்கள் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய லேக் அவென்யூ ரோட்டில் இருக்கக்கூடிய அர்ச்சநகரில் ஸ்ரீ தட்சிண சீரடி சாய்பாபா ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறாங்க. ஒவ்வொரு பக்தர்களுடைய வேண்டுதல்களும் சாய்பாபா நிறைவேற்றாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பலனாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் 1000 to 1500 பக்தர்கள் அங்கே கலந்துக்கிறாங்க. அந்த ஆரத்தி பூஜையில் கலந்துக்கிறாங்க, அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த விழாக்கிழமை மட்டும் 1500 பேர்
அன்னதானம் உண்டு மகிழ்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த பகுதியில் இந்த சாய்பாபா ஆலயத்தை கேள்விப்பட்டு ஒவ்வொருவருக்கும் உண்டான பிரச்சனைகள், வேண்டுதல்கள் எல்லாம் வந்து சாய்பாபா கிட்ட வைக்கிறாங்க. அதை வந்து நிவர்த்தி ஆகுது, நல்லபடியாக எங்களுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாய்பாபாவுடைய பக்தர்கள் அந்த கோயில் ஆலயத்திற்கு சென்று வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை நிறுவியவர் சம்பத்குமார் ஐயா 2005 நிறுவி 2008 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2022 மார்ச் 24 இரவு 10:30 மணி அளவில் சம்பத்குமார் ஐயா அவர்கள் காலமாகி இருக்கிறாரு. அதனை தொடர்ந்து இந்த ஆலயத்தை அதன் வழியாக வந்தவங்க வந்து இந்த ஆலயத்தை தொடர்ந்து நடத்தி இருக்கிறாங்க. தற்போது அந்த ஆலயத்தில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய தண்டமணி ஐயா இருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து வெற்றி ரியல்ஸ் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் வேலாயுதம் அவர்கள் இந்த ஆலயத்தில் ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. அதே போல் பவானி அப்படிங்கிற பெண்மணி வந்து இந்த ஆலயத்தில் ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. அதே போல் கலைச்செல்வி அவர்களும் இந்த ஆலயத்தில் ஒரு முக்கிய ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. இப்படி இந்த கோயிலை வழிநடத்தி செல்கிறாங்க. பாபானுடைய அருளை பெறுவதற்காகவும் ஆசை பெறுவதற்காகவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு ஊர்களிலிருந்து இந்த ஆலயத்தில் வந்து சாய்பாபாவை தரிசனம் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற நல்ல செய்தி வந்துட்டுருக்கு. இந்த கோயிலை கேள்விப்பட்டு நான் வந்து செங்கல்பட்டுக்கு ஒரு விஷயமாக போயிருந்தேன். வெற்றி ரியல்ஸினுடைய நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் வேலாயுதம் அவர்களை ஒரு நிகழ்ச்சிக்காக சிறப்பு அழைப்பாளராக அவரை அழைப்பதற்காக நான் அவரை சந்திப்பதற்காக கடந்த வாரம் 19/9/2024 வியாழக்கிழமை அன்று செங்கல்பட்டுக்கு போய் வெற்றி ரியல்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் வேலாயுதம் அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சந்திப்பதற்காக நான் போயிருந்த போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, இன்னைக்கு வந்து மிக சிறப்பான ஒரு பூஜை சாய்பாபா ஆலயத்தில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு அன்பு கட்டளை போட்டார். அந்த அன்பு கட்டளை என்னால் மறுக்க முடியாமல் அந்த ஆலயத்திற்கு வேலாயுதம் ஐயா அவர்களுடன் சென்று நானும் அந்த கோவிலை தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கடந்த 19/9/2024 வியாழக்கிழமை அன்று எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அங்கே போன பிறகுதான் இப்படிப்பட்ட அரிய தகவல்கள், மிராக்கலான செய்திகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. இந்த சாய்பாபா ஆலயத்தில் சாய்பாபா பக்தர்களாகிய ஸ்ரீகாந்த், அன்பு, ராஜரத்தினம் போன்ற நல்ல ஆத்ம சாய்பாபா உள்ளங்கள் எனக்கு நல்ல அறிமுகம் கிடைத்தது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் தொடர்ந்து சாய்பாபா பக்தர்களுக்கு பல வேண்டுதல்கள் நிறைவேற்றி சாய்பாபா வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியில், அந்த செங்கல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சாய்பாபா பக்தர்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் கொண்டு அந்த சாய்பாபா ஆலயத்தில் போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தரிசனம் பண்ணுறாங்க, ஆரத்தி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க, அன்னதானம் உண்டு மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற சாய்பாபா பக்தர்கள், உங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும். சாய்பாபா கிட்ட வேண்டுதல் வச்சு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைவேறி இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய அனுபவங்கள், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சாய்பாபா டிவோட்டிகள் வந்து சாய்பாபா கிட்ட வேண்டுதல் வச்சுருப்பீங்க. சாய்பாபா உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறார், எந்த அளவுக்கு உங்கள் பிரார்த்தனையை கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக சாய்பாபா பக்க துணையாக இருக்கிறார் அப்படிங்கிற நீங்கள் நம்புவீங்க. உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் மற்ற சாய்பாபா டிவோட்டிகளுக்கு ஒரு ஊக்கமாகவும் ஒரு உற்சாகமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஈசிஆர்ல 23 லட்சம் ரூபாய்க்கு வில்லாவா சார்? எப்படி சார்? அதான் சார் வெற்றி ரியல்ஸோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர் சார். ஈசிஆர்ல இது வரைக்கும் நீங்க கோடியில தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க. ஆனா வெற்றி ரியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் 5 லட்சம் ரூபாய் பிளாட் தரோம், 23,40,000 அழகான தனி வில்லா தரோம். ஓஹோ. Vetri Real's Satellite City, ECR near Mahabalipuram. ECR liye premium villa plot just 15 lakhs. Independent villa 23.4 lakhs. 20 plus amenities. ஈசிஆர்ல சொத்து இருந்தா கெத்து தான். சீக்கிரம் வாங்கி போடுங்க. For bookings call